தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக ஆட்சி பறி கொடுக்க காரணம் உள்ளாட்சித்துறை ஊழல் தான் காரணம். ஊழல் இல்லைன்னு சொல்லலாம் நீங்கள், பட் அதிகாரிகள் அதில் வந்து பழக்கப்பட்டாங்க. ஊழல் வந்து லஞ்சம் வாங்கி பணத்தை வாங்கி பழக்கப்பட்டாங்க. அவர்களை எப்படி அரசு எது கண்ட்ரோல் பண்ண முடியும்? தூத்துக்குடி மாநகராட்சியினுடைய கண்காணிப்பு பொருளான திலகத்துடைய ரூமில் 9 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்கப்பட்டிருக்காங்க. இப்போ விடுதலை சிறுத்தையை வெளியில் அனுப்பிக்கிட்டு பட்டல் முயற்சியை உள்ள சேர்க்கிறதுக்கு விஜய் தயாராகிட்டார். எடப்பாடியாருக்கு தேர்தல் அரசியல் மிகப்பெரிய ஆர்வம் இல்லாத மாதிரி, அவர் வந்து பொதுச் செயலாளர், இரட்டலை சின்னம், எம்ஜிஆர் மாளிகை, அதிமுக சொத்து, இதோடு நம்ம மெயின்டைன் பண்ணால் போதும், பெரிய அளவில் நம்ம அரசியல்லாம் போயிட்டு முதல்வராக வேண்டிய சூழ்நிலையெல்லாம் நம்ம தலையெழுத்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி முடிவு பண்ண மாதிரி எனக்கு தெரியும். நீங்கள் பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை ஆலோசனை நிகழ்ச்சியில் இன்று நம்மிடையே பத்திரிகையாளர் ராமன் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ வந்து கரூர் மீட்டிங்கு நடந்துட்டு இருக்கு. அதில் முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு, எந்த அரசுலையும் லஞ்சம் வாங்குவது குறைந்து விட்டது, வாங்குவது கிடையாது. அப்படி யாராவது வாங்கினா கூட அண்ணன், தம்பி, எங்கள் மாமா விஜய் சொன்னார், நாங்கள் லஞ்சம் தர முடியாதுன்னு சொல்லுங்கள் எல்லா அரசு அலுவலகத்திலையும் அப்படின்னு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இப்போது திமுக ஆட்சியை விட தாவேக ஆட்சியில் லஞ்சம் குறைவு என்று பல பேர் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து, அதாவது அந்த காலத்தில் வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா, கலைஞர் முதலமைச்சர் இருக்கின்ற போது அதிகாலை 5 மணிக்கு எழுந்திரிச்சு தமிழ்நாட்டினுடைய 38 மாவட்டத்துடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு, ஆக்டு, ஃபேக்ட்டு, என்னென்ன சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் உடனடியாக உளவுத்துறை மூலமாக சிஎம் டேபிளில் இருக்கும். கலைஞர் முதலமைச்சர் இருக்கின்ற போது பார்த்தீங்கன்னா அவருடைய அறிவாலயத்தில் 5 வாக்கியம் போகும்போது அந்த உளவுத்துறையை சார்ந்த டிஐஜி கூட போய் வாக்கியம் பண்ணி மொத்த பிரச்சனை, என்னென்ன நிலைப்பாடு, என்ன நடக்க போது, என்ன செஞ்சுருக்கிற தகவலை கொடுத்துட்டு போவாங்க. ஆனால் முதலமைச்சர், தாவேக முதலமைச்சர் ஆன பிறகு அவர் வந்து உளவுத்துறையை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறாருன்னு நமக்கு தெரியாது. இல்லை சார், அதே குற்றச்சாட்டு ஜான் ஆரோக்கியசாமி தான் எல்லாத்தையும் பார்க்குறாரு, அப்புறம் அர்ஜுன் ரெட்டி தான் எல்லாம் பார்க்குறாரு, வேறு குற்றச்சாட்டு இருக்கு. இல்லை, அது உண்மைதான். ஏன்னா அதில் ஒரு விஷயம்னா, நண்பர்கள் ஆரம்ப காலத்தில் தொழில் ரீதியாக, சினிமா ரீதியாக எல்லாருக்கும் ஆட்சி வந்தோன்னா வாரி வழங்குவதில் பாரி வள்ளல் மாதிரியும் அவங்களுக்கு நண்பர்களுக்கு கொடுத்துருக்காருல, அது பெரிய பாக்கி வந்தாங்க. மற்ற கட்சியில் எப்பவுமே கிடையாதுல்ல, கட்சிக்காரர்கள் கொடுப்பாங்க, தெரிஞ்சவங்களுக்கு கொடுப்பாங்கன்னா அந்த கூட இருந்து பழகின அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு போஸ்டிங் கொடுத்து முதலமைச்சர் அழகு பார்க்குறது, அது ஒரு தனி கலை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு கரூரில் அன்னைக்கு, என்னுடைய ஆட்சியில் ஊழலே இல்லை, ஊழல் லஞ்சம் யாராவது வாங்கினா என்று கேட்டால் ஸ்டாலின் அடிக்கடி சொல்லுவார் வார்த்தை, சீனி சக்கரை சித்தப்பா, சீட்டில் எழுதி நக்கப்பா. ஸோ இந்த வரிகள் வந்து அவருக்கு வந்து அவருடைய பார்வைக்கு யாரும் லஞ்சம் வாங்கல, நம்ம எல்லா வசதி வாய்ப்பில் இருக்கிறோம், பிரச்சனை கிடையாது, யாரும் வாங்கல நினைக்கிறாங்க. ஆனால் இந்த ஆட்சியில், அதாவது ஒரு கடந்த திமுக அதிமுக ஆட்சியில் எல்லா முதலமைச்சர் சுற்றி எல்லா லாகாலும் அமைச்சர்கள் இருப்பாங்க. அமைச்சர்களுக்கு பிஏக்கள் 30-40 பிஏக்கள் வச்சுருப்பாங்க. அதுக்கு போக அண்ணன், தம்பி, மாமை, மச்சானை வச்சு நிர்வாகம் பண்ணுவாங்க. கடந்த எல்லா சக குடும்பத்தை சமர்ப்பியாமே கூட்டு குருபானியாக நமக பட்டின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கடந்த திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா விஜய் பதவியேற்கும்போது சொன்னார், கடந்த திமுக ஆட்சியில் பவர் சென்டர் வச்சு நடத்தினாங்க, எங்கள் ஆட்சியில் ஒரே ஒரு சென்டர், அது விஜய் சென்டர்னு சொன்னார். ஆனால் ஊழல் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னார். நான் கோட்டையில் போகிறேன், கணக்கு பார்க்க போகிறேன்னு சொன்னார். எதுவுமே நடக்கலை. ஏன் காரணம்னா, இன்றைக்கி வந்து எல்லா துறையிலும் அமைச்சர் தனித்தனியாக வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி உள்ளாட்சித்துறை அமைச்சராக பார்த்தீங்கன்னா அவர் தான் கையில் வச்சுருக்காரு, முதலமைச்சர் தான் கையில். பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, மெட்ரோ வாட்டர், இந்த துறை எல்லாமே விஜய் கையில் தான் இருக்குது. அப்போ இந்த துறையை பராமரிக்கக்கூடிய அமைச்சர் யாருன்னா யாருமே இங்கே கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கான அதிகாரிகளை நியமிக்கிறாங்க. இந்த அதிகாரிகளை யார் தெரியுமா, கடந்த அதிமுக ஆட்சியிலையும் திமுக ஆட்சியிலையும் அந்த துறை சார்ந்த அமைச்சருக்கு கொள்ளையடித்து அவர்களையும் கொள்ளையடிக்க வைத்து இவர்களும் கொள்ளையடித்து தங்களை வளர்த்து கொண்டவர்களை நீ ஒரு துறைக்கு அதிகாரியாக நீங்கள் வைத்திருக்கின்றால் உங்கள் நிர்வாகம் எவ்வளோ மோசமான லட்சம் அதிகாரிக்கு போவார் அவர். என்னங்க, இருக்கிற அதிகாரி தான் வைக்க முடியும், புதுசாக அதிகாரி எடுக்க முடியாது. ஒரு விஷயம் கிடையாது சார், நேர்மான அதிகாரி இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க, இல்லைன்னு நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் வந்து உளவுத்துறை வச்சு 100% 5 பேர் நேர்மையாக இருப்பாங்க, 95 பேர் வந்து ஊழலாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த 5 பேரை வச்சு எப்படி அரசாங்கம் நடத்த முடியும்? சார், நீங்கள் சொல்கிறீங்க நிரஞ்சன் மாட்டி ஐஏஎஸ் அதிகாரி இருந்தார், இறையன்பு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தார், விரல் விட்டு எண்ணக்கூடிய. ஆமாம் சார், அது காரணம் என்ன சார்? சார் அது காரணம், ஆட்சி யார் வந்தாலும் அரசு துறை அதிகாரிகள் அந்த ஆட்சியாளரிடம் ஒரு அங்கோ போட்டு நீ பாதி நாம் பாதி அங்கோ போட்டா எப்படி சார் ஜனநாயகம் வழங்கும்? தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக ஆட்சி பறி கொடுக்க காரணம் உள்ளாட்சித்துறை ஊழல் தான் காரணம். நான் சொல்கிறேன், கடந்த திமுக ஆட்சியில் நகராட்சி நிர்வாகத்தை பார்த்தது உமாநாத் ஐஏஎஸ்,
நகராட்சித்துறை செயலாளர் வந்து கார்த்திகன் ஐஏஎஸ் இருந்தார். அவர் தான் நகராட்சி மெட்ரோ வாட்டர் குடிநீர் வழங்குவது கார்த்திகன் ஐஏஎஸ். இந்த கார்த்திகன் ஐஏஎஸும் உமாநாத்தும் சென்னை கார்பரேஷன் கமிஷனர் இருந்த ககசின் பேடி இன்றைக்கி அவர் தான் நகராட்சியினுடைய அரசு செயலராக இருக்கார். சென்னை மாநகராட்சியினுடைய ஒர்க் டிசி ஹெல்த் டிசியாக இருந்த மதுசூதன் ரெட்டி இன்றைக்கி நகராட்சித்துறை இயக்குநராக இருக்கார். திமுக ஆட்சியில் இருந்தவரை நீ இன்றைக்கும் கண்டினியூ பண்ண வைக்கிறீங்களே. சென்னை மாநகராட்சி ஒர்க் டிசியாக இருந்த சம்ரான் இன்றைக்கி சென்னை மாநகராட்சி கமிஷனர். இவங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு மாநிலத்தில் உத்தியோகத்தில் இருக்கும்போது குறைந்தபட்சம் பேச தெரிய வேண்டும், அந்த மாநில மொழியில் படிக்கவும் தெரிய வேண்டும். ககன் சிங் பேடிக்கு தமிழ் படிக்க தெரியுமா? மதுசூதன் ரெட்டிக்கு தமிழ் படிக்க தெரியுமா? சென்னை மாநகராட்சி இருக்கிற சம்ரானுக்கு தமிழ் படிக்க தெரியுமா? அப்படி என்றால் ஒரு மனிதனுக்கு முதுகுத்தண்டு எப்படியோ அதே போல் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு உள்ளாட்சித்துறை தான் மெயின். அந்த உள்ளாட்சித்துறை நிர்வாகம் பண்ணக்கூடிய இடத்தில் மாநில மொழி படிக்க தெரியாதவர்களை கொண்டு நிர்வாகத்தை வைத்தால் எப்படி அந்த துறை விளங்கும் சொல்லுங்க. இவர்கள் 5 ஐஏஎஸ் அதிகாரிகள் நகராட்சி துறையாக பயணிக்கிறார்கள். இதுவரையிலும் அவர்கள் ஊழல் என்ற ஃபைலை எடுத்தது கிடையாது. காரணம் என்றால் உள்ள ஒரு அன்பை போட்டார்கள். நீ என்ன காட்டி கொடுக்காத, நானும் ஒன்றை காட்டி கொடுக்க மாட்டேன். நமக்கு இந்த தாவேக அரசுக்கு புதுசாக ஒரு உருட்டும். என்ன உருட்டு விட்டுறீங்க? காலையில் எல்லோ அரசு நகராட்சி ஊழியர்களும் 7 மணிக்கு வர வேண்டும், வந்தோம். அனைத்து டெண்டர்களும் போடப்பட்ட டெண்டர்களும் தற்காலிகமாக ரத்து சென்றும் செய்தோம். எல்லாரும் ஆன்லைனில் டெண்டர் தான் அப்ளை பண்ணி அதில் மூலம் எடுக்கன்னு சொல்லி எடுத்தோம். அடுத்து என்ன சொல்கிறார்? ஆன்லைன்லேயே ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறாங்க. அது டுப்பாக்கூர் சார். ஐயா, உங்கள் பெர்த் சர்ட் நீங்கள் வாங்குறீங்க, பிறப்பு சர்டில் வாங்க போகிறீங்க, நீங்கள் பட்டா அப்ளை வாங்க போகிறீங்க, இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் இடம் வாங்க போகிறீங்கன்னா எல்லாமே ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுறீங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் உங்களை தேடி வருமா? அந்த சர்டிஃபிகேட் வராது. நீங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரியை சந்தித்து கொடுக்க வேண்டியதை கொடுத்தால்தான் எடுக்க முடியுமே தவிர்த்து இந்த ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் டெண்டர் முழுக்க ஃப்ராடு. இது சம்பந்தமாக முதலமைச்சருக்கு தெரியாது சார். நான் பல முறை நகராட்சி நடக்கிற ஊழலை வெளிச்சிட்டு முதலமைச்சரை பார்த்து சொல்லுகிறாரான். என்ன யாரை நம்புதுன்னு தெரியல. அப்போ நீங்கள் யாரை கைவச வைத்து உள்ளீர்கள்? ஒரு அட்வைஸ் கமிட்டி நீங்கள் வச்சுருக்கீங்களா? துறையோட மேம்பாட்டு கமிட்டி வச்சுருக்கீங்களா? ஸ்டாலின் வைத்தார் மேம்பாட்டு பொருளாதார கமிட்டி. அந்த கமிட்டி எங்கன்னே தெரியாது. சென்னை மாநகராட்சியில் மழையே பெய்யாதுன்னு திருப்புகழ் பேரில் ஒரு கமிட்டி வச்சாங்க. அந்த கமிட்டி பேச்சை கேட்டால் கூட மெட்ராஸில் மழை வந்து கரெக்டாக போகும். அவ்வளோ ஊழல் நிறைந்த அந்த மாநிலத்தில், அவ்வளோ ஊழல் நிறைந்த நிலையத்தில் இந்த உள்ளாட்சித்துறை அரசு உயர் அதிகாரிகள் முதலமைச்சர் காதில் பூவை சுட்டுகின்றார்கள். இதை கேட்டுக்கொண்டு நீங்கள் வந்து எதுவுமே விசாரிக்காமல் எனது ஆட்சியில் ஊழல் என்ன ஏன்னா நம்புவானா சார்? இப்போ ஊழலுடைய பாஸ்வேர்டு மாற்றிட்டாங்க சார். சார் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா ஊழல் இல்லைன்னு சொல்லலாம் நீங்கள், பட் அதிகாரிகள் அதில் வந்து பழக்கப்பட்டாங்க. ஊழல் வந்து லஞ்சம் வாங்கி பணத்தை வாங்கி பழக்கப்பட்டாங்க. அவர்களை எப்படி அரசு கண்ட்ரோல் பண்ண முடியும்? அப்படி கண்ட்ரோல் பண்ணால் அரசு அதிகாரிகளே அரசுக்கு எதிராக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அழகான கேள்வி கேட்டீங்க சார். நான் சொல்கிறேன், கடந்த 5 நாளுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சியில் 41 இடத்துல லஞ்ச ஒழிப்புதுறை ரெய்டு பண்ணுச்சு. ரெய்டு பண்ணும்போது எல்லோரும் செல் நம்பரை வாங்கி யார் ஜிபே பண்ணியிருக்காங்களா என்ன பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட 79 லட்சம் ரூபா கைப்பற்றினாங்க. அதில் தூத்துக்குடி மாநகராட்சியினுடைய கண்காணிப்பு பொருளான திலகத்துடைய ரூமில் 9 லட்சம் ரூபா லஞ்சம் கைப்பற்றிருக்காங்க. அந்த திலகம் ஆல்ரெடி சேலம் கார்பரேஷனில் 25 ஆண்டு காலமாக பொறியாளராக இருந்து அந்த மாநகராட்சியை பேர்த்தெடுக்காத ஒரு குறைதான். ஆனால் நீங்கள் யாரை பிடிக்கிறீங்க? இந்த ரெய்டு என்பது காணங்காத்தா மீன், நெத்தலி மீன், காரப்பொடியை போய் பிடிச்சிட்டேன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் பிடிக்க வேண்டியது திமிங்கலம், நீங்கள் பிடிக்க வேண்டியது டால்ஃபின், நீங்கள் பிடிக்க வேண்டியது முதலைகளையும் திமிங்கலத்தையும் தப்ப வைத்துக்கிட்டு இந்த இந்த காரப்பொடியை நெத்தலி மீனை பிடிச்சா என்ன சார் அர்த்தம்? அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க? அப்போ மக்கள் பைத்தியக்காரங்களா சொல்லுங்க சார்? நீங்கள் 10 வருஷம் 2015 2020 வரைக்கும் நடந்த ஊழல் ஏதாவது வெளியில் கொண்டு வந்தீங்களா? இல்லை. அப்போ நீங்கள் எனது ஊழல் எங்கே ஒழிக்க போகிறீங்க? சீப்பை ஒழிச்சு வச்சு கல்யாணத்தை நிறுத்த போகிற கதை மாதிரி தான் இந்த ரெய்டு என்பது ஒரு கண்தடைப்பு. முதலமைச்சரை முழுக்க ஊழல் அதிகாரிகள் ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பது என்னுடைய பதிவு சார். சார், இன்னொரு விஷயம், நம்ம கூட்டணி பற்றி போகலான்ருக்கேன். இந்த கூட்டணியிலே குழப்பமான ஒரே தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமாதான். காலைல ஒரு சொல்கிறாரு, மதியம் ஒன்று சொல்கிறாரு, நைட் ஒன்று சொல்கிறாரு, திருப்பி அடுத்த நாள் காலைல ஒன்று சொல்கிறாரு, மதியம் சொல்கிறார், நைட் ஒன்று சொல்கிறாரு. ஸோ மிகப்பெரிய குழப்பம். அவருக்கும் வைகோக்கும் பிரச்சனைலாம் ஆகி போய் கடைசியில் வைகோ வந்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற லெவலில் சொல்லிட்டார், உங்கள் வார்த்தையெல்லாம் வாபஸ் வாங்கிறேன்னு சொல்லிட்டார். ஸோ திருமாக்கு என்ன சார் பிரச்சனை? பயங்கர குழப்பமாக இருக்கு. தேர்தலுக்கு முந்தைய முறை தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு 1 வருடமாகவே எனக்கு 10 சீட்டு கொடுங்கன்னு திமுகவில் பேசினாங்க. கூட்டணியில் பங்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆட்சியில் பங்கு கொடுக்குன்னா எங்கள் திமுகவிலேயே தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஆண்டா கட்சியில் பங்கு எல்லாம் கிடையாதுங்க. கூட்டணியில் வந்தீங்களா, போனீங்களா, டாட்டா பை பைன்னு சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் கடைசி கிளைமேக்ஸில் லட்சுமி சொல்ல மாதிரி இருக்க பாருங்கள். இனிமேல் ஒன்று சேர வேண்டாம், நல்லதை வந்தீங்களா நட்போடு இருப்போம் நிலைப்பாடு அந்த இது இருந்தது. இப்போ வந்து காலங்கண்டு இந்த திமுக ஆட்சி திமுகவில் அதிமுகவில் 108 சீட்டை கைப்பற்றி தாவேக்கா ஆட்சி அமைக்கின்ற போது அவர்களுக்கு கூட்டணி தேவை. அந்த கூட்டணி என்பது காங்கிரஸ், தாவேக்கா எல்லாம் சேர்ந்து ஒரு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்ட், ரைட்டு, லெஃப்ட்டு எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ கள நிலவரம் என்னென்னா
தாவேகாவுக்கு வட மாவட்டங்களில் கடலூர் மாவட்டம், தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டம், அந்த வட மாவட்டங்களில் வன்னியர் சமுதாயங்களுடைய வாக்குகள் அங்கு இல்லை. ஆகவே வன்னியர் சமுதாய வாக்குகளை பேட்ச் பேது கரெக்டாக தாவேக்காவை அடுத்த கட்டத்தை கொண்டு போயிட வேண்டுமானால் வன்னியர் சமுதாய ஓட்டு என்றால் பாட்டாளி கட்சியுடைய ஆதரவு தேவை. அப்போ பாட்டாளி கட்சி நம்ம உள்ளே இழுத்துட்டோம்னா அதுக்கு டெல்லி நமக்கு கிரீன் சிக்னல் கொடுக்கும். டெல்லி அதை பற்றி கண்டுக்கிடாது. ஆனால் விடுதலை சிறுத்தை கூட்டணி வந்த நோக்கமே திருமாவளவன் அண்ணன் அவர்களுக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் மீது ஒரு பதவி ஆசை. துணை முதல்வர் இல்லையா? சார் உள்ளாட்சித்துறை வந்தாலே துணை முதலமைச்சர் 2006 கலைஞர் முதலமைச்சர் இருக்கின்ற போது அதான் அவர் சொல்றாரு. அவர் நேற்று கூட சொல்றாரு, என்னங்க என்ன துணை முதல்வருங்கன்றாங்க, அப்புறம் முதல்வர்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் எல்லா கட்சிக்கு நான் தான் மெயின்னு சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க, எல்லாம் அவங்க கற்பனை பண்ணிக்கிறாங்கன்றாரு. இப்போ நீங்க சொல்றதுக்கு ஒன்று சொல்றேன். ஜி.கே. மூப்பனார் அவர்கள் இருக்கின்ற போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்தது, முதலமைச்சர் கேடர் வந்தது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவரே ரஜினி சார்பில் அர்ஜுன் மூர்த்தி அவர்களையும் தமிழர் வச்சு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற நிலைப்பாடு உருவாகினாங்க. அவர் கடைசி நேரத்தில் தமிழ்நாட்டுடைய சூழ்நிலை பார்த்து மேலே பயணிக்க முடியாதுன்னு பயந்து தமிழ்நாடு சூழ்நிலையா இல்லை திமுக சூழ்நிலையா? திமுக அசைன்மெண்ட் கொடுத்து அன்னைக்கு ஃபர்ஸ்ட்டில் ஜி.கே. மூப்பனார் ஜெயலலிதாவுடைய அழுத்தத்தில் அவர் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இப்போ நிலைப்பாடு திமுக அழுத்தத்தில் அவர் வேண்டாம்னு சொன்னார். இப்போ என்ன போச்சுன்னா தாவேகா முதலமைச்சர் ஆயாச்சு. இப்போ விஜய் முதலமைச்சர் ஆன பிறகு எல்லாருக்குமே மனசுக்குள்ள என்னடா, ஆமாம் சிவாஜி கணேசன் சாதிக்க முடியாத சாதனை, விஜயகாந்த் செயல்படுத்தாத முடியாத சாதனை, யாருக்குமே இல்லாத ஒரு பாக்கியம் விஜய்க்கு வந்தனால எல்லாருக்கும் மனசுக்குள்ள பதவி மேலே ஒரு ஆரன்ஸ் கூட ஆசை வந்துடுச்சு. ஆமாம், இந்த ஆசை வந்தனால என்னன்னா திருமாவளவன் அண்ணனும் அரசியல்வாதி, அவர் சும்மா இருந்த மனுஷன். அவர் கூட்டிலேருந்து வராரு, திமுக டிஸ்கஸ் பண்ணாரு, சரி வாங்கப்பா நீ அங்கே இரு, ஸ்லிப்பர் சில் மாதிரி இருந்துக்கல ஒரு டீலாம் பண்ணாங்க. ஆனால் நிலைமை என்னன்னா அவர் திருச்சி கிழக்கில் நிற்கலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தார். இருந்துக்கிட்டு தாவேக்காவோட நல்ல நட்புறவு ஓராரம் நிலைப்பாடை உருவாக்கின்ற போது அங்கு பனியூர் பாபால் அவர் திமுகவில் சேர்றாரு. அடுத்து ஆளூர் சா நவாஸ் திமுக பொறுக்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாரு. இந்த நிலைப்பாட்டில் பாலாஜி வெயிட்டிங் இருக்காரு. ஆமாம் இருக்கிறாங்க. இந்த நிலைப்பாட்டில் இருக்கின்ற போது எடுத்தனா விடுதலை சிறுத்தையினுடைய தலித் சமுதாய மக்கள் பெரும்பாலும் தாவேக்கால ஐக்கியமாகிட்டாங்க. ஸோ இனிமேல் விடுதலை சிறுத்தையை வெளியில் போய் தனிப்பட்ட முறையில்னா கட்சி ஒன்றும் இருக்காது, வைகோவுடைய கட்சி மாதிரி நிலையமே ஆயிரம்னு நிலைமாட்டில் இப்போ திருமாவளவன் சமூக வலைதளத்தில் உருட்டிட்டு இருக்கிறாரு. நாம் தைரியசாலி, எனக்கு என்ன பண்ண என்னால் அவர் குழப்பம் வந்தது. இந்த குழப்பத்துக்கு வைகோ வேற வந்தாச்சு. அண்ணன் எல்லா இடத்துலையும் இப்போ வைகோக்குன்னா அவருக்கு மகனுக்கு எம்எல்ஏ சீட் ஆகிய மகனுக்கு ஒரு மந்திரி ஆகணும் அங்கே நிலைப்பாடு இருக்கின்ற போது அவர் எம்பியாக இருக்காருங்க சார். எம்பினா மந்திரி கிடைக்குமா சார்? மந்திரி பெருசா எம்பி பெருசா சார்? இப்போ அடுத்த கதைக்கு வரேன் சார். இந்த கதை எதுக்கு சொன்னால், இப்போ விடுதலை சிறுத்தையில் என்ன பிரச்சனை ஓடுதுன்னா வன்னியரசு அவர்கள் இப்போது ஆதித்தடத்துறை அமைச்சர் அந்த பதவியை டைட்டிலை மாற்றி சமூக நீதித்துறை அமைச்சர்னு போட்டாச்சு. இப்போ அந்த விதிசிக்கல் உள்ள எம்பி ஒருத்தர் ரவிக்குமார் கேட்குறாரு, என்னங்க ஆதித்தடத்துறை என்ற பதவியை மாற்றி சமூக நீதித்துறையை வச்சுருக்கீங்களேன்னு கேட்குறாரு. அதுக்கு நிருபர்கள் வன்னியர்ஸ்ட்டை கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் இதை எப்படி நினைக்கிறீங்கன்னு. வன்னியர் சொல்கிறாரு, அதெல்லாம் வேண்டாங்க, சமூக நீதி அமைச்சர் தாங்க பெட்டர்னு சொல்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறாரு வன்னியரசு நினைக்கிற பேப்பரில் பாரு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவர் என்ன கொடுத்துருக்காருன்னா தாவேகா ஆட்சியில் கூட்டணி நாங்கள் தொடருவோன்னு சொல்கிறாரு. அப்போ திருமாவளவன் அவர்களுக்கு மனசில் வில்லேவா வெளியவா என்ற மனதிலே அலைப்பாயுது படத்தை மாதிரி டைட்டில் ஆகிடுச்சு அவருக்கு. இப்போ விடுதலை சிறுத்தையை வெளியில் அனுப்பிக்கிட்டு பாட்டாளி கட்சியை உள்ள சேர்க்கறதுக்கு விஜய் தயாராகிட்டார். ஏன்னா விஜய் ஆது அர்ஜுனா வளைத்து இங்கே பாருங்கள், எனக்கு இந்த மாதிரிலாம் பேசலாம் பிடிக்காதுங்க, நீங்கள் திருமாவளவன் அவர்கிட்ட சொல்லிவிடுங்க, இது தேவையில்லாத மேட்ரு, எதுக்கு தேவையில்ல டூஸ் பண்ணி விடுறதுன்னு சொல்லி இது செவி வழி செய்தான தகவலும் இருக்கின்றது. ஸோ இப்போ என்ன விடுதலை சிறுத்தையை வெளியே பாட்டாளி கட்சி உள்ள என்ற நிலைப்பாடு இருக்கின்ற காரணத்தினால்தான். இல்லை இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ திருமாவளவன் கூட வெளியே போகலாம், ஆனால் வன்னியரசு வெளியே போகிற பண்ண சொல்லி இல்லையா? முடிந்து போன கதை சார். வன்னியரசு நிச்சயமாக விடுதலை சிறுத்தை வெளியில் வா என்று சொன்னால் வன்னியரசு போகவே மாட்டார். ஏனென்றால் அவர் தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்திலும் சமூகத்துறை அமைச்சர் என்ற நிலைப்பாடு உருவாக்கிட்டார். ஒரு அமைச்சருக்கான கட்டமைப்பு உருவாக்கிட்டு இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை, இதுதான் அமைச்சர். இந்தியாவில் எந்த மாநிலம் சென்றாலும் இவர் ஒரு அமைச்சர், மத்திய அமைச்சர் சந்திக்க சென்றாலும் இவர் ஒரு அமைச்சர், வெளிநாட்டில் சென்றாலும் இவர் ஒரு அமைச்சர் என்ற பிராண்ட் வருது. ஆகவே அமைச்சர் இருந்தாலும் அவருக்கு பவர், அமைச்சர் இல்லாவிட்டாலும் ஒரு பவரான நிலைப்பாட்டில் பயணிப்பார். ஆகவே அவர் விடுதலை சிறுத்தை வெளியே சென்றாலும், ஏன்னா அவர் அமைச்சர் ஆறுதான்னு சொல்லி போதே ஆனூர் ஷானவாஸ், பனியூர் பாபு, பாலா எல்லாமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்கல்ல. ஆமா, அதை எப்படி நீங்க அமைச்சர் ஆக்குவீங்க அவர் அப்படின்ட்டு கட்சிக்குள்ளே பொருளை இருந்துச்சு. கட்சிக்குள்ளே பொருளை ஆக்கினால பண்ணா வன்னியரசு இப்போ அமைச்சர் ஆகிட்டாரு. ஆகவே வன்னியரசு இனிமேல் தாவேகா பனையூர் சந்தையில் கேட்கக்கூடிய அந்த கேள்விகள் தான் அவர் கேட்பாரே தவிர்த்து அவர் சார்ந்த கட்சி தலைமை மறுமலர்ச்சி விடுதலை சிறுத்தை உதயமாயிரும்.
ஆமாம் அது உதயமாகலாம் சொல்ல முடியாது. இப்போ வைகோ கிட்டேருந்து மல்லை சத்யா தனி கட்சி ஆரம்பிச்சு போக இல்லையா, அதுபோல் அரசியலில் நிறந்த நண்பனும் இல்லை. ஆக விடுதலை சிறுத்தையினுடைய நிலைப்பாடு இன்றைக்கு செல்லாத ஒரு, அதாவது லேபிள் பிராண்ட் இல்லாத ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற காரணத்தினால்தான் இதில் வெளியே சொல்ல முடியாமல் திருமாவளவன் அவர்கள் நான் வெளியே இல்லை எனக்கு அவங்க கேட்டாங்க இங்கே கேட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் திமுக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றனர் மட்டுமல்ல, இதற்கு இல்லாட்ட நல்ல காலம் ஒன்று இது பிஜேபி தான் இது ரிமோட் பண்ணுன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டு அரசில் ஏதாவது அரசு தும்மிட்டார்னா ஐயோ இது டெல்லியில் பிஜேபி சொல்லுதாண்டா இது பண்ணுறாங்க. ஆனால் அந்த விஷயத்தில் தாவேக்காவுடைய அந்த உள்கட்சி அவங்க கட்சி விஷயத்துலையோ அல்லது தாவேக்கோட அங்கம் வகிக்கிற கூட்டணி கட்சி விஷயத்துலையோ யாரும் பிஜேபியை பெருசாக பயன்படுத்தலை. ஆனால் ஒன்று அவர்களுக்கு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், பரவாயில்ல இவங்களும் நல்லா பண்ணட்டுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ கரூர் மீட்டிங்கில் கூட இவர் விஜய் பேசும்போது சொல்கிறார், நான் பார்த்தல எல்லாம் தலைவரிக்கு ஓடுறாங்க, ஒரு செந்தில் பாலாஜி எங்கே இருக்காருன்னே தெரியல, ஓடிக்கிட்டே இருக்காரு, இன்னொருத்தர் சிங்கப்பூரில் போய் தலைமறை ஆகிட்டாரு. ஸோ திமுகவே கலகலத்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு சொல்கிறாரு. இது உண்மையே திமுக கலகலத்து போச்சா? ஒரு விஷயம் சார், முதலமைச்சர் சினிமாவில் பேசுவது போல் சினிமா வசனம் சட்டமன்றத்திலும் பேசுகின்றார். முதலமைச்சர் சினிமாவில் வசனம் பேசுவது போல் கரூர்லையும் பேசுகிறார். ஆனால் அதே கரூர் சம்பவத்தில் அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு செய்யும்போது 41 பேர் காலமானாங்க, 100க்கு மேற்பட்ட காயமடைஞ்சாங்க. அன்னைக்குள்ள நிலைமையில் செந்தில் பாலாஜி எடுத்துக்கொண்ட என்ன தெரியுமா, இதோட இந்த தாவேக்கா கட்சிக்கு டோட்டலாக க்ளோஸ் பண்ணிடுற நிலைமையில் தான் அவங்க இருந்தாங்க. அந்த நேரத்தில் இன்றைக்கி பேசக்கூடிய தலைவர்களோ இன்றைக்கி இருக்கிற தாவேக்கலர் சீனியர் ஆட்களோ யாருமே கிடையாது. 10 நாளாக எங்கே இருக்கிறாங்க ஏது இருக்காங்கன்னு தேடப்பட்டக்கூடிய நிலைப்பாடில் இருக்கின்ற போது எடப்பாடி அண்ணன் தான் குரல் கொடுத்தாரு. புரிஞ்சுடுங்க, இங்கே பாருங்கள், ஒரு அரசியல் கட்சி கூட்டம் போட்டுக்குது, சம்பவம் நடந்திருக்குது, அவங்க எதிர்கட்சியில் இருக்கிறாங்க, அவங்க ஆட்சியிலேயும் கிடையாது, யாரும் எம்எல்ஏ கிடையாது, யாரும் கவுன்சிலர் கூட கிடையாது, ஆனால் ஆளுங்கட்சி திமுக. ஆகவே காவல்துறை பாதுகாப்பு அதோடைய போக்குவரத்துகள் நீங்களும் அது பொறுப்பு எடுத்துக்கணும் தவிர்த்து ஒட்டுமொத்தமாக போட்ட கட்சியை மீது குற்றம் சொல்ல முடியாது. ஏனென்றால் விஜய் ஒரு நடிகர், மக்கள் கூட்டம் வரதான் செய்வாங்கன்னு அந்த தைரியத்தை கொடுத்து தூங்கி தோண்டு கொண்டு பயந்து இருந்த விடுதலை தாவேக்கா கட்சி தொண்டர்களுக்கு கண்ணை முழிக்க வைத்தவர் எடப்பாடி பழனிசாமி தான். அதன் பிறகுதான் டெல்லி உள்துறை அமைச்சர் அண்ணாமலை கூட அதை பற்றி பேசலாம்னு சொல்லுங்கள். அது டெல்லி உள்துறை அமைச்சர் குரல் கொடுத்தார், அண்ணாமலை குரல் கொடுத்தார், கடைசியாக சிதம்பரம் குரல் கொடுத்தார். என்ன கொடுத்தார் தெரியுமா? அங்கே பாருங்க, திரும்ப மற்றவங்க சொல்ல மாதிரி நான் சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு ஆளு மேலே குற்றம் சொல்லாதீங்கன்னு சொல்லும்போது இத்தகைய எதிர்க்கட்சிகள் சேர்ந்து விஜய்க்கு ஆதரவு கரம் தான் மீண்ட அந்த கட்சி என்னை ஆட்சியில் இருக்கிறாங்கன்னா எடப்பாடி மெயின் காரணம் சார், அமித்ஷா மெயின் காரணம் சார், அண்ணாமலை மெயின் காரணம் சார், சிதம்பரம் மெயின் காரணம் சார். ஆகவே வரலாறை எப்படியுமே மறைக்கக்கூடாது. கடந்து வந்த பாதைகளை மறைச்சாங்கன்னா அது நிற்க முடியாது ஃபீல்டுக்கு இன்றைக்கி அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? இன்றைக்கி அந்த கட்சி தாவேக்கு ஆட்சியில் வந்தோன்னா அதிமுக பாருங்கள், செங்கல் அந்த கரைச்சி அப்படியே காவேரி ஆறுல மாதிரி மணலை கரைச்ச மாதிரி கரைச்சிட்டு எடுத்து போகிறாங்க. அடுத்து அதே தாவேக்கு என்ன பண்ணுது? திமுக கட்சியிலேருந்து ஒவ்வொரு செங்கலை இப்போ தான் பூச்சிட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொரு செங்கலையாக. ஸோ கழகம் இல்லாத தமிழகம் பிஜேபியோட அஜெண்டா, அந்த கழகம் இல்லாத தமிழகம் தாவேக்கா நிறைவேற்றி காட்டுகின்றது. இதுதான் இன்றைக்குள்ள தமிழ்நாட்டுடைய கள யதார்த்தம் சார். சார், இப்போ நீங்கள் சொல்லும்போது அதிமுக சொல்லும்போது இப்போ அதிமுக கரைந்து கொண்டே இருக்கின்றது. எடப்பாடியும் அதை பற்றி பெருசாக கவலைப்படல, துரோகிகள்லாம் வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சா விஷயத்தை. ஆனால் எனக்கு தெரிந்த வரைக்கும் அரசியலில் பார்த்துற வரைக்கும் நான் என்னென்னா, எடப்பாடியாருக்கு தேர்தல் அரசியல் மிகப்பெரிய ஆர்வம் இல்லாத மாதிரியும், அவர் பொதுச் செயலாளர், இரட்டலை சின்னம், எம்ஜிஆர் மாளிகை, அதிமுக சொத்து, இதோடு நம்ம மெயின்டைன் பண்ணால் போதும், பெரிய அளவில் நம்ம அரசியல்லாம் போயிட்டு முதல்வராக வேண்டிய சூழ்நிலையெல்லாம் நமக்கு தலையெழுத்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி முடிவு பண்ண மாதிரி எனக்கு தெரியுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை, எந்த மாற்றம் கிடையாது. 2021 திமுக ஆட்சிக்கு வந்தது. 2020 திமுக தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னாங்க? சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த கார்த்திகேயன், விஜயபாஸ்கர், சென்னை உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி ஊழல் பண்ணுறாரு, தமிழ்நாடு ஹெல்த் செக்ரட்டரி டாக்டர் ராதாகிருஷ்ணன், ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கர் ஊழல் பண்ணுறாரு, நாங்கள் ஆட்சியில் வந்தால் விடமாட்டோம், கொடநாட்டு மேட்டை கிளறுவோம் எல்லாம் சொன்னாங்க. ஆட்சியில் வந்தாங்க, 20 நாள் கழிச்சாங்க, தமிழ்நாட்டில் எவ்வளோ லட்சம் கோடி சாப்பிட்ருக்காங்க கணக்கெடுத்தாங்க. டைரெக்டாக அவருடைய பெண் நிறுவனம் நடத்தக்கூடிய அவங்க ஆட்கள் மூலமாக எடப்பாடியுடைய ஒரு பினாமியான இளங்கோவங்கிட்ட அன்பை போடுறாங்க. எப்போ நீ இவ்வளோ சாப்பிட்ருக்க, 4.5 வருஷம் ஆட்சியில் இவ்வளோ சாப்பிட்ருக்க, அடுத்தது நாங்கள் சாப்பிடணும், அப்போ என்ன செய்யலாம்? நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம். என்ன அக்ரிமெண்ட்னா, எந்த காரணம் கொண்டு அதிமுக இந்த சசிகலா சேர்க்கக்கூடாது. ஓகே, நீ இதெல்லாம் பண்ணி எந்த காரணம் பிஜேபியோட நடிச்சிட்டு நாங்கள் சொல்லும்போது வெளியே வா, நாங்கள் சொல்லும்போது சும்மா அப்படி நடிச்சிட்டு சீனை போடு. எந்த காரணம்? நீ என்ன பண்ணுறா? என்ன நல்லா திட்டு, பச்சை பச்சையாக திட்டு, நானும் உன்னை பச்சை பச்சையாக திட்டுறேன். இப்போ திமுக அதிமுக இடையில என்ன? ஒரே ஒரு வெள்ளந்தூள் தான் வித்தியாசம். வெள்ளையை எடுத்தால் திமுக, வெள்ளையை சேர்த்தா அதிமுக. நமக்குள்ளே ட்ராமா நடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். சொன்னால தான் கொடநாட்டு மேட்டை கிளறல, அப்போலோ மேட்டை கிளறல,
ஊழல் வழக்க கரல. ஏன்னா ஆர்எஸ் மாதிரியே சொன்னார், நாங்கள் திமுக அங்காளி பங்காளி, எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையே இருக்காது, ஆகவே பாஜக கால் உண்ட விட மாட்டேன்னு சொன்னாங்க. இப்போ தேர்தலில் 2020 தேர்தலில் திமுகவும் தோற்றுது, அதிமுகவும் தோற்றுது. உடனே ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க, அதிமுக ஆட்சி அமைக்கும், திமுக வெளியேந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு மிக பிரபலமான ஒரு நடிகர் தான் அதுக்கு காம்ப்ரமைஸ்லாம் பண்ணாங்க, உங்களுக்கு தெரியும். அந்த நிலைப்பாட்டில் இருக்கின்ற போது இப்போ ஒவ்வொருத்தராக வெளியில் போயிட்டே இருக்கிறாங்க, அதிமுகலேருந்து வெளியில் போயிருக்கிறாங்க. அதுக்கு திமுகவில் கொடுத்த அசைன்மெண்ட் தான் அது வந்து எடப்பாடி நினைச்சிருக்காங்க. போகிறோம் போட்டும், கவலையே படாத, கட்சிக்கு நீ தான் போய் சொல்லரு, ரெட்டையில் நீ தான், எல்லாமே நீ தான், போகிறோம் போட்டு நமக்கு என்ன, போகிறோம் போயிட்டு அதை பற்றி கவலையே படாதான்னு சொல்லி இப்போ போகிறவங்களெல்லாம் கழிச்சுக்கிட்டு புதுசாக நிறையவங்களுக்கு போஸ்டிங் போட்டு திராவிடர் கட்சி மாதிரி ஒரு நிலைப்பாடு உருவாக்கியாச்சு. ஆகவே நீங்கள் சொன்ன மாதிரி எடப்பாடி அவர்கள் இனிமேல் முதலமைச்சருக்கின்ற கனவு கிடையாது, எதுவுமே அவ்வளோ அக்கறை கிடையாது, தேவையும் கிடையாது. போனது வந்த வரைக்கும் நமக்கு லாபம் முடிஞ்சு போச்சு நிலைப்பாடை அவருக்கு மகனையும் மிதினையும் அரசியல் இறக்கிறதுக்காக ஒரு கேபி முன்சாமி மூலமாக டெமோ விட்டு பார்த்தாரு, ட்ரையல் பார்த்தாரு. அதுக்கு எதிர்ப்பும் ஆதரவும் நிலைப்பாடும் அதுவும் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. ஏன்னா இனி வரக்கூடிய இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் இளம் தலைமுறை நோக்கி பயணிக்கின்றது. விஜய், உதயநிதி, அண்ணாமலை, பிஜேபி தேசிய அளவில் தமிழ்நாட்டுக்கு நல்ல இளம் தலைமுறைக்கு ஒரு ஆளை போட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பயணிப்பாங்க. ஸோ 30 ஆண்டு கால அரசியல் பயணத்தை இதுதான் தமிழ்நாட்டுடைய கல யதார்த்தம். ஆக அதிமுக இனிமேல் எதிர்காலம் என்பதே இல்லை. திமுகவை பொறுத்த வரைக்கும் தங்களை தக்க வைக்கிறதுக்கான கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. ஏன்னா கொஞ்சமாக இப்போ தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் திமுக சேர்ந்த அமைச்சர் விரைவில் போகிறாருன்னு இன்றைக்கி போட்டிருக்காங்க. அவருடைய பரம சீடர்களும் எல்லாம் நேற்றுக்கு தாவேக்களை இணைச்சிட்டாங்க. ஸோ எல்லா கட்சியிலுமே தங்களது திமுக அதிமுக தங்களது ஊழல் தப்பிக்கிறதுக்காக இப்போ விஜயபாஸ்கர் என்ன அவர் சவுத்துக்கு வழியில் ஆகிறா, கரூர் விஜயபாஸ்கர் சோத்துக்கு வழியில் ஆகிறா, எல்லாம் 30,000 கோடி 50,000 கோடி ஊரை அடித்து உரையில் போட்டு கொள்ளை அடித்து தனக்கு சேஃப்டிக்கான ஒரு நிலைப்பாடு தப்பிக்க போகிறாரு. இன்னும் ஒரு வருடத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தாவேக்காக உழைத்த விஜய் ரசிகர் மன்றங்கள் காணாமல் செய்து விடுவார் விஜயபாஸ்கர். ஏன்னா அவர்கிட்ட அந்த அளவுக்கு எல்லா வசதி வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே புதுக்கோட்டையில் இன்னும் ஒரு வருஷத்தில் பாருங்கள், புதுக்கோட்டைக்கு சமஸ்தான ராஜா விஜயபாஸ்கரான ஒரு நிலைப்பாடு உருவாக்கக்கூடிய காலங்கள் வந்து கொண்டது. காரணம் புதுக்கோட்டையில் உள்ள தமிழ் மாநில தாவேக்கா கட்சி விஜய் ரசிகர்களை இப்போலே கொந்தளிச்சு நிற்கிறாங்க. இவங்களெல்லாம் கொடுத்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்த என்னங்க அர்த்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆட்சியில் வரது வரைக்கும் தான் கஷ்டம். வந்தப்புறம் மாற்றி கட்சி நிறைய விஜயபாஸ்கர் மாதிரி 1000 விஜயபாஸ்கர் வந்தால் கம்பெனி என்ன ஆகும்? பழைய ரசிகர்லாம் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க காலமெல்லாம் போஸ்ட் பண்ணி இப்படியே போக வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விஜயனுடைய ஏறுமுகமான நிலைப்பாடு உருவாக்கிய காரணம் என்றால் மக்கள் விஜயை முழுக்க நம்புகின்றார்கள். லஞ்சத்தை பொறுத்தவரையிலும் ஓரளவுக்கு களை எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த லஞ்சத்துக்கு மூல காரணம் கடந்த 15 ஆண்டுகள் நடந்த அந்த பணிகளையும் ஆய்வுகளையும் எவ்வளோ அடிச்சிருக்காங்கன்னு சொன்னால், ஏன்னா இன்றைக்கி கூட லஞ்சத்தை ஒழிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய பிடபிள்யூ ஹைவேஸு டோட் போர்டு உள்ளாட்சித்துறையுடைய ஒப்பந்ததாரர் சங்க தலைவர்களை கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, இந்த ஆட்சியில் இப்போ பார்ட்டி ஃபண்டு வாங்கல, கேபி முனுசாமி மந்திரியாக இருக்கும்போது 7.5 வாங்கினாங்க, ஆகவே அவருக்கு 7.5 பேர் வச்சாங்க. திமுக ஆட்சியில் 10, 12, 15 ஈடி அதுக்கு ஆதாரம் கொடுத்துருக்குது. ஆனால் இந்த ஆட்சி வந்தோன்னா உள்ளாட்சித்துறையில் எங்களுக்கு பார்ட்டி ஃபண்டு வாங்கல, அமைச்சர் கிடையாது. ஆனால் கான்ட்ராக்ட் வேலை செய்கிறவங்களுக்கு 5% 7% வரையும் அதிகாரிகள் லஞ்சம் கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள். அப்போ எங்கேயோ இடத்துல காசு இல்லாமல் எதுவுமே நாய்வால் எப்படி நிமிக்க முடியாதோ அதே போல் லஞ்சத்தை ஒழிக்க முடியாது. ஆனாலும் விஜய் வந்த பிறகு இந்த சில்லறை வியாபாரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, மொத்த வியாபாரம் பல்காக போயிருது, சில்லறை வியாபாரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அவ்வளோதான். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி. நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.